வணக்கம். I am Dr. D. Kannan, Associate Professor, School of Excellence in Law, Tamil Nadu Dr. Ambedkar Law University. Today we are going to discuss the concept of limitation for taking cognizance of a case in the Bharatiya Nagarik Suraksha Sankhita 2023. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்கீதா என்ற குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஒரு வழக்கை எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு, நீதிமன்றம் ஒரு வழக்கை வழக்கு பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு பற்றி நாம் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். So the limitation for taking cognizance of the case. Taking cognizance of a case, that means the cognizance, the word is very important word in the eye of law, particularly the judicial perspective. நீதிமன்றத்தில் காக்னசன்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்துவது மிக முக்கியமான வார்த்தை. ஏனென்றால் காக்னசன்ஸ் என்றால் it is called as a judicial notice. The court applies the judicial mind and taking the case in a judicial consideration. நீதிமன்றம் அதிலுள்ள நீதிபதி இந்த வழக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய வழக்கு, இந்த வழக்கில் அந்த வழக்கு பொருள் பொதிந்திருக்கிறது என்று அவருடைய நீதித்துறையான அறிவினை பயன்படுத்தி அவர் அந்த வழக்கை ஏற்றுக்கொள்கிறார். That is called a judicial notice has been taken by the judge while taking cognizance of a case. Now, in the taking cognizance of a case, there is a limitation. அதற்கு ஒரு கால அளவு இருக்கிறது. எந்த நேரத்தில் நீதிமன்றம் எந்த வழக்குகளை, எந்த குற்ற வழக்குகளை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. So, limitation for taking cognizance which discussed in section 515 of the BNSS 2023. 514வது பிரிவு பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹீதா 2023 கூறப்பட்டுள்ளது. Limitation period. The period of limitation is defined there. அதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டிய கால அளவு என்றால் என்ன என்று கூறப்பட்டிருக்கிறது. So section 514 of the BNSS discussed that it is defined that for taking cognizance of an offence by the court, whatever the period which is specified. So the period specified under the provisions of the BNSS. பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹீதாவில் கூறப்பட்டிருக்கும் சரத்துப்படி, அந்த சரத்தில் குறிப்பிட்டிருக்கும் கால அளவுப்படி நீதிமன்றம் அந்த வழக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக கருதுகிறது. So the following are the bar to taking cognizance after the lapse of the period of limitation. நாம் இந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சில குற்றங்களில் நீதிமன்றங்கள் எடுக்க வேண்டிய கால அளவு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கால அளவை தாண்டி நீதிமன்றம் அந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த குற்றவியல் வழக்கு நீதிமன்றத்தின் கருத்திற்கு எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலையாகும் என்று கூறுகிறது. முதலாவதாக, the first thing is, I want to discuss that no court shall take cognizance of an offence, whatever the category specified in section 514 clause 2 of the BNSS after the expiry of the limitation of period. தண்டனைக்குரிய குற்றம், அந்த தண்டனைக்குரிய குற்றத்தின் கால அளவுக்குள் நீதிமன்றம் அந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். So the limitation period which is determined that within the punishable period, that period, whatever the period discussed there, it is to be considered. After the expiry of that period, no court shall take cognizance. இந்த கால அளவு முடிந்த பிறகு எந்த ஒரு நீதிமன்றமும் அந்த வழக்கை, குற்றவியல் வழக்கை கருத்தில் கொள்ள முடியாது. So now we are going to discuss that what are the kinds of offences, what are the period which we are going to discuss that. The first one is the period of limitation shall be if the offence is punishable with fine only. அதாவது ஒரு குற்றம் அபராதம் விதிக்கப்படக்கூடிய குற்றமாக மட்டும் இருந்தால், தண்டனை அபராதம் மட்டுமாக இருந்தால், அதற்கு சிறை தண்டனை இல்லாமல் இருந்தால், so the punishment is only fine. So the period of limitation for taking cognizance is 6 months. 6 மாத காலத்திற்குள் அந்த நீதிமன்றம் அந்த குற்றவியல் வழக்கை கருத்தில் கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. Next, the offence is punishable with 1 year, not exceeding 1 year. ஒரு குற்றம், நாம் பார்ப்பது எல்லாமே சிறு குற்றங்கள். இந்த சிறு குற்றங்கள் பற்றி கூறுகின்றது. அபராதம் மட்டுமே விதிக்கப்படக்கூடிய குற்றங்கள் சிறு குற்றமாக கருதப்படுகிறது. That is simple offence. The next, not exceeding 1 year. That also a simple offence, simple punishment, simple offence. In this, where the offence is punishable with not exceeding 1 year, for taking cognizance of a case also 1 year. நீதிமன்றம் அதை கருத்தில் கொள்ள வேண்டிய கால அளவும் ஒரு வருடத்திற்குள்ளாக நிர்ணயிக்கப்படுகிறது. The next one, if the offence is punishable with imprisonment for a term
exceeding 1 year but not exceeding 3 years. இந்த வகையான குற்றங்கள், அதாவது ஒரு வருட காலத்திற்கு மேல் உள்ள தண்டிக்கக்கூடிய குற்றங்கள் மற்றும் 3 வருடத்திற்குள் தண்டிக்கப்படக்கூடிய குற்றங்கள். இவ்வகையான குற்றங்களுக்கு 3 வருடத்திற்குள் நீதிமன்றம் அந்த குற்றவியல் வழக்கை கருத்தில் கொள்ள வேண்டும். So the taking cognizance of a case, the limitation period is 1 year where the offence is punishable with 1 year not exceeding 3 years, which is discussed there. Next we have to discuss in relation to the offence which may be tried together. The period of limitation shall be determined with reference to the offence which is punishable with more severe punishment or most severe punishment. அதாவது ஒரு குற்றத்தில் அந்த குற்றம் ஒரு குற்றம் மட்டுமல்ல, அந்த நிகழ்வில் பல குற்றங்கள் தொடர்புடையதாக இருக்கிறது. That is, the offence in relation to that several offences are there. That is, it is to be tried together. அனைத்து குற்றங்களும் ஒன்றாக ஒருங்கிணைக்கப்பட்டு வழக்காடப்படுகிறது. So in the tried together, the offences are tried together, the period of limitation shall be determined. அவ்வாறு 3 ஆண்டு காலம், ஓராண்டு காலம் முன்பு நாம் பார்த்தது போல். So the punishment is 1 year, not exceeding 1 year, exceeding 1 year, not exceeding 3 years, all other things we have discussed. All the offences are the offences tried together in which the determination of the period of limitation, அதாவது அதனுடைய கால அளவு நிர்ணயிக்கக்கூடிய கால அளவு, அந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கால அளவை நிர்ணயிப்பது, which is the reference to the offence is punishable. அந்த குற்றத்தில் 3 ஆண்டு காலம், the more severe punishment or the most severe punishment, ஓராண்டு காலம் அல்லது 3 ஆண்டு காலம். ஸோ தி மோர் சர்வ் பனிஷ்மெண்ட் அதிகப்படியான குற்றத்தை தண்டனிக்க வேண்டிய குற்றமாக கருதப்படுகிறது. அந்த குற்றத்தை ஒரு கால அளவாக எடுத்துக்கொண்டு நீதிமன்றம் இந்த பல குற்றங்களை ஒருங்கிணைத்து வழக்காடும் பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஸோ தி ட்ரைடு டுகெதர் தி அஃபென்சஸ் இன் ரிலேஷன் டு தி அஃபென்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் தி பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன். தி கோர்ட் மே ஷல் டேக் the period of limitation, the offence with relation to the offence, most severe punishment or more severe punishment. Now we will discuss under section 514, that is in the BNSS. முன்பு நாம் குற்றவியல் நடைமுறை சட்டமாக கருதியது குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973. So the criminal procedure code, that is the code of criminal procedure 1973, which was prevailed, which was there. After 2023, that is in 1st July 2024, the BNSS, Bharatiya Nagarik Suraksha Sanhita, which has been enacted and enforced. So Bharatiya Nagarik Suraksha Sanhita என்ற குற்றவியல் நடைமுறை சட்டம் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 2024 ஆண்டிலிருந்து அமலுக்கு வந்தது. அதில் முக்கியமான ஒரு சில ஷரத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 இல்லாத ஒரு சில நடைமுறைகள் இதில் இருக்கிறது. உதாரணமாக நாம் பார்த்து கொண்டிருக்கும் தி லிமிட்டேஷன் ஃபார் டேக்கிங் காக்னிசன்ஸ், நீதிமன்றம் வழக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கால அளவு நிர்ணயிக்கப்படும் அத்தியாயத்தில் a new explanation which has been inserted, புதிதாக ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. For the purpose of computing the period of limitation, the relevant date shall be, அதாவது ஒரு நீதிமன்றம் அந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கால அளவை கணக்கிடும் பொழுது, கம்ப்யூட்டிங் தி பீரியட், கால அளவை கணக்கிடும் பொழுது என்ன பார்க்க வேண்டும்? முதலில் தி டேட் ஆஃப் ஃபைலிங் தி கம்ப்ளைண்ட் பிஃபோர் தி மேஜிஸ்ட்ரேட் ஆர் தி டேட் ஆஃப் ரெக்கார்டிங் தி இன்ஃபர்மேஷன் பிஃபோர் தி போலீஸ் ஆஃபீஸர். அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட நபர் எப்பொழுது அந்த வழக்கு பற்றி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறாரோ அல்லது அந்த குற்றவியல் செயல் பற்றி காவல்துறை அதிகாரியிடம் அந்த தகவலை கொடுக்கிறாரோ அந்த தேதியிலிருந்து அந்த கால அளவு கணக்கிடும் முறை தொடங்குகிறது என்று இங்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. So the period of limitation for taking cognizance concern, the computing the period of limitation, particularly computing the period of limitation, the relevant date shall be
the date on which the complaint which is filed before the magistrate under section 223 of the BNSS, or an information which has been given to the police officer under section 173 of the BNSS. Now we are going to discuss the commencement of the period of limitation. எப்பொழுதிருந்து அந்த கால அளவு தொடங்குகிறது? The limitation period commenced. The first thing is, in relation to the offender, the period of limitation shall commence. In relation to the offender, அதாவது குற்றம் இழைத்தவர் பற்றி கூறுகிறது எப்பொழுது தொடங்குகிறது என்று. In which the date on which the offense is committed, the date on which the date of the offense, எந்த தேதியில் அந்த குற்றம் நடைபெற்றது. Date the offense, date of the offense. The commission of the offense which was not known to the aggrieved person, அதாவது அந்த குற்றம் நடந்தது பாதிப்பாளருக்கு அறியாத பொழுது, is not known to the aggrieved person or to the police officer. அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படலாம். எவ்வாறு குற்றம் ஏற்பட்ட பாதிப்பாளருக்கு குற்றம் புரிந்தது பற்றி அறியாமல் இருக்க முடியும்? That is not known to the aggrieved person. முக்கியமான விஷயம், குற்றம் நடந்தது அவர்களுக்கு தெரியும், ஆனால் யார் குற்றவாளி என்பது அவர்களுக்கு தெரியாது. That is why we have discussed that in relation to the offender. குற்றம் புரிந்தவர் தொடர்பாக கால அளவை நிர்ணயிப்பது பற்றி இதில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். So where the offender not known to the aggrieved person, யார் குற்றம் செய்தார் என்று அந்த பாதிப்பாளருக்கு தெரிய வருவதில்லை. அப்படி என்ன குற்றம் இருக்கிறது என்று நாம் நினைக்கும் பொழுது, so what kind of that offense, where the who has committed the offense? Usually in a theft in a dwelling house, ஒரு வீட்டில் ஒருவர் வீடு புகுந்து திருடி கொண்டு சென்று விட்டார். இந்த வீட்டில் திருடி கொண்டு செல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், அந்த வீடு பூட்டப்பட்டிருந்தது. அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்றிருக்கிறார். So where the dwelling house which is locked, it was break open by the offender and committed theft, the dwelling house theft, in which the aggrieved person may not know the name of the offender. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் அந்த பாதிப்பாளர், அந்த பொருள்களை இழந்தவர் எவர் குற்றம் புரிந்தார் என்று தெரிய வராது அவருக்கு. So in this the limitation period, the first day on which the offense comes to the knowledge of the person or to the police officer, இந்த மாதிரி குற்றம் செய்தவர் யார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் எப்பொழுது அந்த பாதிப்பாளருக்கு எந்த தேதியில் இந்த குற்றம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு புரிதல் ஏற்படுகிறதோ, where the knowledge he may have a knowledge about the commission of the offense, on the date, on the first date, the period of limitation starts, either to the police officer or to the aggrieved person, whichever is earlier. யாரிடம் முதலில் செல்கிறது? காவல்துறைக்கு. அதாவது வீட்டை பூட்டி சென்று விட்டார். The person who locked the door and break open by the some other person. When the police going to the rounds or the patrolling, the police may see certain things happened in the house which may be known to the police first. The police officer might have known that first. அந்த பாதிப்பாளர்களுக்கு முன்பே காவல்துறையிற்கு கூட தெரிய வந்திருக்கலாம், அல்லது காவல்துறைக்கு தெரியாமல் பாதிப்பாளர் முதலில் அதை அறிந்திருக்கலாம். எவர் முதலில் அறிகிறாரோ, whoever first knows, whichever is earlier, the date on which the limitation period starts. The next we have to discuss that where it is not known by whom the offense was committed. முதலில் நாம் பார்த்தது, எவர் அந்த குற்றத்தை செய்தார், குற்றம் புரிந்தவர் பற்றி தெரியவில்லை, அவருடைய பேரோ அவரை பற்றி எதுவும் தெரியவில்லை. இப்பொழுது பார்ப்ப இருப்பது, என்ன குற்றம் நடந்திருக்கிறது, that is which offense, right, where the offense not known by whom the offense was committed. அந்த குற்றம் என்ன வகையான குற்றம், யாரால் அந்த குற்றம் புரியப்பட்டது. So which is where it is not known by whom the offense was committed, we have discussed already. இப்பொழுது அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர் எப்பொழுது அந்த குற்றத்தில் பிடிபடுகிறாரோ, ஏதோ ஒரு குற்றத்தில் பிடிபடுகிறார். அந்த திருட்டு குற்றத்தில் ஒருவர் அகப்பட்டால் அந்த திருட்டு குற்றம் வேறொரு இடங்களில் திருடும் பொழுது அவர் அகப்பட்டிருக்கலாம். So the identity of the accused person, the identity of the offender, right, the day on which the identity of the offender is known to the aggrieved person, அதாவது இவர்தான் குற்றம் புரிந்திருக்கிறார் என்று காவல்துறையினர் கண்டுபிடித்த பிறகோ, அவர் மீது வழக்கு தொடுத்த பிறகோ, அல்லது அந்த குற்றம் புரிந்தவர் இவர்தான் குற்றம் புரிந்தார் என்று அந்த பாதிப்பாளர் தெரிந்த பிறகோ, பொருளை இழந்தவர் தெரிந்த பிறகோ, அவரை அடையாளம் காட்டும் தேதியிலிருந்து, the date on the first day of the identity of the
offender, the aggrieved person, the period of limitation starts. The next we have to discuss computing the period, the day from which such period is to be computed shall be excluded. அதாவது அந்த கால அளவை நாம் கணக்கிடும் பொழுது அந்த கால அளவு day from which the such period is to be computed, அதாவது இந்த தேதி இன்னைய தேதி அந்த தேதியை தவிர அந்த தேதிக்கு பிறகு அடுத்த தேதியிலிருந்து அந்த கால அளவு கருத்தில் கொள்ளப்படுகிறது. The day from which the period is to be computed, such day shall be excluded. Such day shall be excluded. The next, exclusion of time in certain cases. ஒரு சில வழக்குகளில் இந்த கால அளவை எவ்வாறு எக்ஸ்க்ளூட் பண்ணலாம், அதாவது தவிர்க்கலாம், கால அளவை வேண்டாம் என்று தவிர்க்கலாம். நான் முன்பே பார்த்தது போல் we have discussed already only for up to 3 years the time limit for taking cognizance which is discussed. 3 வருடத்திற்குள், ஒரு வருடத்திற்கு மேல் 3 வருடத்திற்குள் 3 வருடம் வரை கால அளவு நிர்ணயிக்கப்படுகிறது. நாம் முன்பே பார்த்தோம். Now the exclusion time, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய, அதாவது excluded which is not included, which is excluded. A case in the court of the first instance or in a court of appeal or revision. ஒரு வழக்கு முதல் விசாரணை நீதிமன்றத்திலோ அல்லது அதன் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலோ அல்லது சீராய்வு நீதிமன்றத்திலோ அந்த வழக்கு இருக்கிறது. So the case is in a court which is in the first instance or appeal, appellate court or in a revision court. In revision, the computing the period of limitation, the time during which he has been prosecuted, அதாவது அந்த கால அளவை கணக்கிடும் பொழுது the during which he has been prosecuted in another offense with due diligence, அதாவது வேறொரு வழக்கில் அவர் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற விஷயம் தெரிந்தவுடன் அந்த கால அளவை கணக்கிடும் பொழுது அந்த கால அளவை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை it is to be excluded. It shall be excluded. Where another prosecution which has been in due diligence, வேறொரு வழக்கு, வேறொரு இது இந்த வழக்குடன் தொடர்புடையதாக இருக்கிறது. கால அளவை நாம் அந்த இரண்டாவது வழக்கினுடைய கால அளவு, முதல் வழக்கினுடைய கால அளவு இரண்டையும் நாம் பார்க்கும் பொழுது கால அளவை கணக்கிடும் பொழுது with the due diligence of the another prosecution shall be excluded. No exclusion shall be made. முன்பு பார்த்தோம் எதை விலக்கிக் கொள்ள முடியும், எந்த கால அளவை விலக்குக்கு வைக்க முடியும், excluded. Now we are discussing no exclusion. ஒரு சில கால அளவை விலக்க முடியாது, விலக்கி வைக்க முடியாது. விலக்கி வைக்க முடியாத சூழ்நிலை என்னவென்றால், முதலாவதாக where the another prosecution which is there, in with the due diligence another prosecution is there, such a prosecution is the same facts, within the same facts, and the court may feels that it is in a good faith, the case was disposed of under the defect of jurisdiction or the any other cause like in nature. அதாவது கால அளவை எப்பொழுது நாம் விலக்கி வைக்க முடியும் என்று ஏற்கனவே பார்த்தோம். விலக்க முடியாத சூழ்நிலை என்னவென்றால், அந்த வழக்கு நாம் அதே பொருண்மை தொடர்பில்லாத வழக்காக இருக்க வேண்டும், அல்லது அந்த வழக்கு நீதிமன்றத்தால் அதிகார குறைபாடினால் அந்த வழக்கு தீர்க்கப்பட்டதாக இருக்கக்கூடாது, வேற அது தொடர்பான காரணங்களாக இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் அந்த கால அளவை நாம் கருத்தில் கொள்ள முடியாது. அவ்வாறு இல்லாத பட்சத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும். Here which discuss that double negatives makes an affirmative, no exclusion, right, unless, no exclusion unless. So we will take in a positive way, கால அளவை ஏற்றுக்கொள்ள முடியும் எப்பொழுது இவ்வாறு இல்லாத பட்சத்தில். Next we have to discuss in computing the period of limitation, where the institution of the prosecution of an offense has been stayed. இதேபோல் கால அளவை கணக்கிடும் பொழுது நீதிமன்றம் அந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கால அளவை கணக்கிடும் பொழுது the institution of the prosecution of an offense, அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட விசாரணையில் இருக்கும் பொழுது, அவ்வாறு விசாரணையில் இருக்கும் பொழுது அந்த வழக்கை நிறுத்தி வைத்திருக்கிறது, நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது அல்லது உறுத்து கட்டளை பிறப்பித்திருக்கிறது. இந்த நிறுத்தி வைத்த கால அளவு கணக்கில் கொள்ள முடியாது. Where the stay or the
injunction was granted, the period of limitation can be computed only after the injunction or the stay period, not during the stay period or the injunction period. In computing the period of limitation, where the notice of prosecution for an offence has been given, or previous consent or sanction of the government or any other authority required for the institution of the prosecution of for an offence, then the period of such notice time required for counting, obtaining. இதில் என்ன கூறியிருக்கிறது என்றால், ஒரு சில வழக்குகளில் அந்த வழக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென்றால் அந்த வழக்கு அரசினால் அனுமதிக்கப்பட வேண்டும். அரசு அனுமதி வழங்கிய பிறகே அந்த வழக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும். For an example, where the person who is a government servant as an employee of that government or officer of the government, we have to get the permission, that is the sanction from the government. After getting sanction from the government, then only we can initiate the proceedings, the prosecution. அரசிடமிருந்து அனுமதி பெற்ற பிறகு நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தாக்கல் செய்யலாம். இங்கு கால அளவை கணக்கிடும் பொழுது, the computing the period of limitation where the permission or the sanction which has been given by the government, அரசிடமிருந்து வரவேண்டிய உத்தரவு கால அளவு, அந்த கால அளவு ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த கால அளவை எடுத்துக்கொள்ளாது நீதிமன்றம். கால அளவு என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. So the time required for obtaining the sanction or consent shall be excluded. அரசிடமிருந்து பெறப்பட்ட உத்தரவு, அந்த உத்தரவு பெறுவதற்கு வெயிட்டிங் பீரியட், that is called காத்திருந்த காலங்கள் கணக்கில் கொள்ளப்பட முடியாது, கால அளவு என்ற கணக்கில் வராது. The next we have to discuss that the computing the period of limitation first during which the offender, we have discussed that he has been absent from India or from any territory outside of India which is under the administration of the central government. இப்போது நாம் பார்த்தோம் அல்லவா, நீதிமன்ற அதாவது அரசிடமிருந்து அதனுடைய அனுமதியை கேட்டு உத்தரவு பெறுவது. So the consent of the government, the previous sanction of the government or the consent of the government in this thing are involved. The first thing is the offender has been absent from India. இந்தியாவில் இல்லை, அவர் இந்தியாவின் வெளியில் இருக்கிறார். அவ்வாறு இந்தியாவின் வெளியில் இருக்கும் பொழுது இந்திய அரசின் அனுமதி பெற்று அதை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அனுமதி பெறுவதற்கு அதிகமான கால அளவு ஏற்படலாம். அந்த கால அளவை நாம் கணக்கிடும் பொழுது ஏற்கனவே பார்த்தது போல் it is to be excluded, அதை விலக்கு செய்ய வேண்டும். The next, the has avoided arrest by absconding or concealing himself shall be excluded. அவ்வாறு குற்றம் செய்தவர் சட்டத்திலிருந்து தப்பித்து விடுகிறார், எங்கு இருக்கிறார் என்று தெரியவில்லை, he is absconded, தலைமறைவாகிவிட்டார். அந்த தலைமறைவாகிய கால அளவு இதில் கருத்தில் கொள்ள முடியாது. So it is to be excluded. Next, where the period of limitation expires on the day when the court is closed. முக்கியமான ஒன்று கால அளவு கணக்கிடும் பொழுதில், இந்த கால அளவு கணக்கிடுவதில் ஒரு வழக்கு தாக்கல் செய்வதற்கு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் சாதாரணமாக விடுமுறை காலங்கள் இருக்கின்றன. அதாவது கோடை விடுமுறை காலம், டிசம்பர் மாதத்தில் விடுமுறை காலம், இதுபோல் பல விடுமுறை காலங்கள் உள்ளன. அவ்வாறு விடுமுறை காலத்தில் கால அளவு பற்றி இப்பொழுது பார்க்கிறோம். Where the court is closed, the court is closed or the limitation of period which starts when the court reopens. இந்த நீதிமன்றம் விடுமுறை கால அளவு கருத்தில் கொள்ள முடியாது. ஸோ கால அளவு என்பது திரும்பி மீண்டும் நீதிமன்றம் எப்பொழுது திறக்கப்படுகிறதோ அந்த நேரத்தில் இருந்துதான் கால அளவு தொடங்குகிறது. இந்த நீதிமன்றம் விடுமுறை காலம் கழிக்கப்படுகிறது. The next, in the case of continuing offense, அதாவது தொடர்ச்சியான குற்றம், தொடர் குற்றங்கள், இந்த தொடர் குற்றங்களில் the period of limitation shall begin to run every moment. அந்த தொடர்ச்சியான குற்றத்தில், தொடர்ந்து நடக்கக்கூடிய குற்றம், தொடர்ச்சியான குற்றம், அந்த குற்றத்தில் எல்லா இடங்களிலும் அந்த கால அளவு நிர்ணயிக்கப்படுகிறது. எந்த இடம் என்று அறுதியிட்டு கூற முடியாது. ஸோ இட் ரன் கண்டினியூஸ்லி எவ்ரி மூமெண்ட் ஆஃப் தி டைம் டியூரிங் விச் தி அஃபென்ஸ் கண்டினியூஸ். உதாரணமாக சட்டப்பிரிவில் கூறியிருப்பது சொத்து தொடர்பான வழக்குகளில், குற்றவியல் வழக்குகளில், உதாரணமாக
ஒரு அதிகாரி கையாடல் செய்திருக்கிறார். அவ்வாறு கையாடல் செய்திருக்கும் அதிகாரி வெவ்வேறு காலகட்டங்களில் கையாடல் செய்திருக்கிறார். ஸோ a misappropriation which has been criminal misappropriation which has been committed. In the criminal misappropriation, he commits the misappropriation in 1 month, after that another 3 months, after that another 2 months, like that in a year he continuously committed the offense, in which it is called as a continuing offense. In that continuing offense, every moment of the time, ஒவ்வொரு கால அளவும் தொடர்ச்சியான குற்றமாக இருப்பதால் தொடர்ந்து வருகிறது. ஸோ the offense continues, the offense is a continuing offense, so it begins to run in every moment. ஒவ்வொரு இடத்திலும் அது தொடர்ச்சியாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன். இந்த கால அளவை நாம் எவ்வாறு நீட்டித்து கொள்ள முடியும், எந்தெந்த வழக்குகளில் நீட்டித்து கொள்ளலாம். தி லிமிட்டேஷன் ஆஃப் பீரியட் விச் இஸ் எக்ஸ்டெண்டட் இந்த அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது தவிர, தி கோர்ட் மே டேக் காக்னிசன்ஸ் அன் அஃபென்ஸ் ஆஃப்டர் தி எக்ஸ்பைரி ஆஃப் தி பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன் இஃப் தி சாட்டிஸ்ஃபைட் தட் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ் ஆஃப் தி கேஸ் தட் விச் இஸ் ஐ வாண்ட் டு டெல் யூ, இந்த கால அளவு நீட்டித்து கொள்ள வேண்டியது அந்தந்த நீதிமன்றத்தின் அதிகார எல்லைக்குள், தி டிஸ்கிரிஷனரி பவர், தி அதிகார எல்லைக்குள் உட்பட்டது என கூறப்படுகிறது. ஒவ்வொரு வழக்கிற்கும் அந்த வழக்கிற்கு தகுந்தாற்போல், based upon the facts and circumstances of the case, the court satisfied that the delay is reasonable, the delay is bona fide. அந்த கால அளவின் முடிவுக்கு வந்தது, அந்த கால அளவு காலம் தாழ்ந்தது, ஒரு நியாயமான காலம் தாழ்த்து இருந்ததாக நீதிமன்றம் கருதினால், தி டைம் மே பி எக்ஸ்டெண்டட், தி லிமிட்டேஷன் பீரியட் மே பி எக்ஸ்டெண்டட். அந்த கால அளவின் வரையறையை நீதிமன்றம் நீட்டித்து கொள்ளலாம். This is very important thing which discussed there. Any court may take cognizance of an offence after the expiry of the period of limitation. It is satisfied on the facts and circumstances of the case. அந்தந்த வழக்குக்கு தகுந்தாற்போல் facts and circumstances of the case that the delay has been properly explained or that is necessarily to do so in the interest of justice. நன்றி, வணக்கம்.